இந்த நாளில் கூட ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. அடுத்து வாசிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அல்லேலூயா. ஏன் பயப்படுகிறாய்? உன்னுடனே இருக்கிறேன். ஏன் பயப்படுகிறாய்? உன்னுடனே இருக்கிறேன். பாருங்க, எரேமியாவுக்கு அங்க வார்த்தை வருகிறது 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி அவன் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். இன்னைக்கு எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டு இருக்கிறீங்க? 1 2 எவ்வளோ இருக்குல்ல, எவ்வளோ இருக்கு. பயம் நிறைய இருக்கு, ஆனா தைரியம் கம்மியா. இன்னைக்கு பர்சன்டேஜ் போட்டா 100ல் எத்தனை சதவீதம் பயம் இருக்கு அப்படின்னா 100க்கு 99% பயம். வாழ்க்கையை குறிச்ச பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம், இப்படியாக இருக்கு. இங்க எரேமியா ஒரு சின்ன பையனா, ரொம்ப சின்ன பையன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கூட்ட ஜனத்துக்கு நீ பேசணும் அப்படி. இதை எனக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. 6-5-4 எனக்கு ஆதாரமாய் நான் சில கன்ஃபர்மேஷன் கேட்கும்போது கொடுத்தாரு. அப்ப இன்னைக்கு இதை பார்க்கணும். ஏன் ஆண்டவராங்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு எரேமியா அப்படி சொல்லிட்டாரு. 9ல் கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு. ஏன் கையை தொடல? ஏன் தலையை தொடல? ஏன் ஷோல்டர் தொடல? ஏன் கண்ணத்தை தொடல? அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்குற வேலையில எனக்கு உணர்த்தப்பட்டது வேதத்துல இல்லை. வாயை தொட்டு அப்படின்னா 2 காரியம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வாயினால அவிசுவாசம் பேசும்பொழுது விசுவாசம் வராது. வாயினால தூஷண வார்த்தை பேசும் பொழுது நன்மையான வார்த்தை வராது. புரியுதா? இப்போ அப்ப கர்த்தர் ஒருவனை பயன்படுத்தணும் அப்படின்னு பிரியப்பட்டுட்டாருன்னா எந்த ஆங்கிள் தொடணுமோ அந்த ஆங்கிளை தொட்டுட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். தொடாமலாம் எடுத்துட்டு போக மாட்டார். அப்ப எரேமியாவை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாரு. எரேமியா அப்படி இருந்தாரெல்லாம் வேதத்துலலாம் போடப்படலை. அதாவது நான் சொல்றேன், எப்படி சொல்றேன்னா, அவர் வாயை தொட்டு. அப்போனா என்ன அர்த்தம்? மோசேயை போல எரேமியா என்ன பண்றாரு? நான் சின்ன பையனா இருக்கிறேன், மந்த இறுதியவனா இருக்கிறேன், என்னால அவங்க கிட்ட பேச முடியாது. மோசே என்ன சொல்ற? நான் திக்குவாய் உள்ளவனா இருக்கேன். ஏன் மோசேனுடைய வாயை தொடல? ஏன் தெரியல, ஏன் தொடல? அது பதிலா உனக்கு ஆர்வனை நான் கொடுக்குறேன், ஆர்வனை கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு நான் உணர்றேன் அப்படின்னா, மோசே முழுவதுமாய் அந்த வேலையில விசுவாசத்துல இல்லை. நீ அந்த ஜனங்களுக்கு பயப்படாத, நீ போய் பேசின போது அவர் தன்னை டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். விசுவாசம் இல்லாததுனால இவனை சொல்லி விசுவாசத்துல கொண்டு வர முடியாது, இவனை நடத்தி தான் விசுவாசத்துல கொண்டு வரணும்னு சொல்லி டக்குன்னு ஆர்வனை தப்பிச்சுட்டா வச்சிட்டார். ஆனா இங்க எரேமியாவுக்கு அப்படி அல்ல. இவனை விசுவாசத்திலேயே ஆரம்பத்திலே நடத்திட்டோம்னா, இவன் விசுவாசத்திலேயே ஜெயம் எடுக்கிறோம்னா மாறிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பயப்படாத, வாயை தொட்டு. இதை இப்படி நான் எனக்கு பார்க்கிறேன், உங்களுக்கு நீங்க எப்படி பார்க்கறது தெரியல. ஒருவேளை தூஷணமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வருமே, ஆனால் கர்த்தர் என் வாயை தொட்டு தூஷணமான வார்த்தைகளை நீக்கி போட்டுட்டு என்னை மனரம்யமான வார்த்தைகளை பேச வைப்பாராங்க. எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஏன் கோபப்படும் போது தூஷண வார்த்தைகள் மனிதர்களாகிய நமக்கு வரும். அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு பொறுமையை காத்து கொண்டு போகிறலாம் இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மள நன்மையான காரியங்களுக்கு நடத்தி செல்கிறவராக இருக்கிறார்.
அது மாத்திரம் அல்ல, அங்க பாருங்க, பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். ஏன் இது இந்த பகுதிக்கு நான் அப்புறம் வரேன். ஏன் எரேமியாவுக்கு பயம் வந்தது? அவர் தன்னை சிறியவனாய் கருதினபடியினால. அவன் சின்ன பையன்பா, இந்த வேலையை என் கையில கொடுக்குறீங்க, நான் எப்படி செய்ய முடியும்? அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏன் பயம் வருது தேவஜனமே? நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு உங்களை நினைக்கும் பொழுதுதான் பயம் வரும். அல்லேலூயா. அப்ப ஏன் எரேமியா பயம்னா, நான் சின்ன பையன், அதனால நான் பயப்படுறேன். அப்ப உங்களுக்கு எதனால பயம் வருது சொல்லுங்க? உங்களை நீங்களே ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கும் பொழுது, உங்களுக்குள்ள தேவன் இல்லை நினைக்கும் பொழுது பயம் வரும். தேவன் உள்ள இருக்கிறவனுக்கு பயம் வர, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவன் தைரியமா நிற்பான். ஏன்னா கூட ஒருத்தர் இருக்கிறார். ஆராதனையில சொன்ன காரியம் அதுதான். தாவீதை அபிஷேகம் பண்ணின உடனே ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஆனா ராஜாவை அவன் உட்காருவதற்கு முன்பாக ராஜாவுக்கு உண்டான காரியத்தை கோலியாத்தை கொண்டு செய்ய வைத்தார், உலகத்துக்கு தெரிய வைத்தார். அப்ப மறைவா நீங்க இருக்கும் பொழுது சில அபிஷேகம் கிடைக்கும். ஆனா உலகத்துக்கு முன்பாக வரும் பொழுது சில சத்ருக்களை நீங்க மேற்கொள்வதற்கு உண்டான தைரியம், அந்த அபிஷேகமும் உங்களுக்கு தைரியம் அந்த அபிஷேகத்தினால கிடைக்கும். அப்போ நம்ம எப்பவுமே பயம் நீங்கி போய் வாழணும்னா அபிஷேகிக்கப்பட்டவங்களா நம்ம எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களோட பேச பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு என்னுடைய அபிஷேகம் எப்படியாக இருக்கிறது? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எதுக்குமே பயப்பட மாட்டான், எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டான். போராட்டங்கள் வரும், வேதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் அவன் நிதானத்தை கடைபிடிக்கிறவனா இருக்கும். இன்னும் நம்ம யாரும் அதுல பெர்ஃபெக்டா வரல. அந்த பெர்ஃபெக்ட் நிலை வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா மாறிடும். அதனால தான் ஆண்டு தம்பி, உனக்கு சின்ன பையன் என்ன சொல்லாதப்பா, அவன் கூட இருக்கிறேன், நீ என்ன பேசணும் ஏது பேசணும் உன் வாயில தொட்டு என் வார்த்தையை நான் வைக்கிறேன் அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்றத நம்ம அழகாக பார்க்கிறோம். உங்களுக்கு வியாதியை குறித்து பயம் இருக்கலாம், வறுமையை குறித்து பயம் இருக்கலாம், இயலாமையை குறித்து பயம் இருக்கலாம், வேதனையை குறித்து பயம் இருக்கலாம், பணம் இல்லையே குறித்து பயம் இருக்கலாம் இல்லையா? இந்த பயத்தை எல்லாத்தை விட ஒருத்தர் உங்களோட இருந்தானே எந்த பயமும் இருக்காது. இயேசு கூட இல்லைன்னா தாங்க பயப்படணும். பணம் இல்லைன்னு பயந்தாங்க எத்தனை பேர்? வியாதி இருக்குன்னு பயந்தவங்க எத்தனை பேர்? மனுஷன் கூட இருக்குன்னு பயந்தவங்க எத்தனை பேர்? இத்தனை பேர் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இயேசு என் கூட இல்லைன்னு சொல்லி பயந்து இருக்கிறீங்களா? இந்த பயம் ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சுன்னா எதுக்கு பயப்படணும் அதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது அதுக்கு பயப்படக்கூடாது. அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப பாருங்க, நான் சொல்ற சின்ன 4 சாம்பிள். பணத்துக்கு பயம், நல்ல வாழ்க்கையிலன்னு பயம், மனுஷனுக்கு பயம், எல்லாத்துக்குமே பயம். ஆனா நான் இயேசுவுக்கு பயந்து நடக்கிறவனா என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா எனக்கு எந்த காரியத்தை குறித்து பயம் வர வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு விஷயத்துக்கு பயப்படணும். பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை தேடும் பொழுது உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரவே வராதுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பயப்படாதீங்கம்மா. உங்கள் வாழ்க்கையை அவர் கையிலே வைத்திருக்கிறாருன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பயந்து வாழ்கிற உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. பார் பிடுங்கவும். தலைமுடியை பிடிச்சி குடிக்கிறாதீங்க, பாவம் வந்துட போகுது. பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். அப்புறம் போலாம் கட்டவும். ஃபர்ஸ்ட் இடிக்கிறத இடிக்கணும், கவிழ்க்கிறத கழிக்கணும். எதை கழிக்கணும்? பார், உன்னை நீ நோக்கி பார். கர்த்தர் உன்னை எதற்காக பார்க்க சொல்கிறார் என்றால், உன் வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களை பிடுங்கி போட ஒருத்தர் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தான் அதை பிடுங்கி போட வேண்டும். மனசு இருக்குதான்னு கேட்கிறார். மனசு இருக்குதான்னு கேட்கிறார். சொல்லுங்க, மனசு இருக்கா? பிடுங்கக்கூடிய காரியங்களை பிடுங்கி தூக்கி போட மனசு இருக்குதா? இருக்கா? கேக்குறேன், இருக்கா?
பிடுங்கி போடக்கூடிய காரியங்களை பிடுங்கி போட மனசு இருக்கா? அப்ப கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். எந்த காரியம் பிடுங்கி தூக்கி அடிக்கணும்? உங்க இருதயத்துல இருந்து, உங்க வீட்டுக்குள்ள இருந்து எந்த காரியத்தை தூக்கி அடிக்கணும்? உங்களுக்குள்ள இருந்து எந்த காரியத்தை தூக்கி அடிக்கணும்? பிடுங்க ரெடியா? பிடுங்க பலன் இல்ல பாஸ்டர். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிற பாஸ்டர், அந்த எண்ணம் நல்லா தான் இருக்குது. ஆனா தூக்கம் என்னை எழுப்ப முடியாம பண்ணிடுது. அப்ப அந்த தூக்கத்தை 5 மணிக்கு பிடுங்கி போட உங்க மனசு ரெடியா இருக்கும்னா இன்னைக்கு நாளைக்கு காலையில 5 மணிக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல சாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சொல்ல முடியாத சில எக்ஸாம்பிள் உங்கள் வாழ்க்கையில இருக்கும். கண்ணுக்கு மறைவா உங்க வாழ்க்கையில இருக்கும். கண்ணுக்கு புலப்படாமல், மனித கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கானா தேவ கண்களுக்கு அது தெரியும். அதை பிடுங்குவதற்கு அவருக்கு ஒரு நொடி பொழுதும். ஆனால் அதை நம் கரத்தினாலே பிடுங்க அவர் பிரியப்படுகிறாரா என்னும் பொழுது அப்ப நம்ம கரத்தை பலப்படுத்தி அதை பிடுங்கி போட வைப்பார். எதிர்காலத்தை குறிச்ச நினைவுகளை பிடுங்கி போடுங்க. பயத்தின பிடுங்கி போடுங்க. பஞ்சப்பாட்ட பாடுற எண்ணங்களை பிடுங்கி போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இடிக்கவும் நீங்கள் விசுவாசத்தோடு வாழ முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற சத்ருவின் கோட்டையை இடிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பெயர் பெற்றவர்களாய் இருந்து அவைகளை இடிங்க. உங்க வாழ்க்கையில இடிச்சு போடுங்க. இயலாமையை இடிச்சு போடுங்க. இயலாமை எண்ணத்தை கொண்டு வருகிற சத்ருவை இடித்து போடுங்க. அவருடைய வார்த்தையை கொண்டு முடியலன்னு சொல்லாதபடிக்கு இடிச்சு போடுங்க. கட்டி வச்சிருக்கிறீங்களா? எத்தனை வருஷமா கட்டி வச்சிருக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒரு கோட்டை இடிங்க. ஒண்ணுமே முடியாதுங்க. நல்லா ராசி இல்லாதவங்க, நல்லா வேஸ்ட்டுங்க, நல்லா தருத்துறதுங்க, நல்லா ஒண்ணும் இல்லைங்கன்னு நினைத்து வைத்திருக்கிற மதிலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இடிங்க. பக்கத்து ஒரு இடிங்க. நீங்கள் இடிக்க பிறந்தவர்கள். சொல்லுங்க, இடிக்க பிறந்தவர்கள். எதை? ஆண்டவருக்கு பிரியமில்லாத கோட்டைகள் உங்களுக்குள்ளே கட்டி இருக்குமே ஆனால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத உறவுகள் கட்டி வைத்திருக்குமே ஆனால், அந்த கட்டி வைத்திருக்கிற உறவுகளின் கோட்டைகளின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் பிடுங்கவும் இடிக்கவும் முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார். சண்டே நல்லா இருக்கு பாஸ்டர், மண்டே போனோம்னா அந்த கோட்டைக்குள்ள நானே போயிடுறேன். போகக்கூடாதுன்னு எண்ணம் கொள். அது நினைச்சுக்கிட்டே இருந்து போயிட்டேன் பாஸ்டர். அப்படியா? உன்னை அழகாய் நடத்துகிற நினைச்சு கொண்டே உன் கால் ஆலயத்துக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவர்கள் அற்புதங்கள் செய்கிற பாருங்க. இன்னைக்கு பிடுங்க போறீங்க, இடிக்க போறீங்க, அழிக்கவும் கவிழ்க்கவும். சத்ரு உங்கள் வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிற ராஜ்யத்தை நீங்க கவிழ்க்க போறீங்க இயேசுவின் வார்த்தையை கொண்டு. அல்லேலூயா. கவிழ்ந்து கிடக்குறீங்க. பிடுங்க முடியல, இடிக்க முடியல, கவிழ்க்க முடியல, அழிக்க முடியல. பலனற்று போன உங்களுக்கு அவர் பலனை கொடுத்து இவைகளை செய்ய அற்புதமாய் இவங்களை நடத்துவார். அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப வாசிங்க. கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கர்த்தர் என்னுடனே சொன்னார். அவன் என்ன கட்டுறதுக்கு அந்த பில்டர் சொல்லுங்க. அந்த பில்டர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களை பலப்படுத்த அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். அப்போ பிரியப்படும் பொழுது என்ன பண்றீங்க? அதை எதெல்லாம் தூக்கி களை எறியணுமோ அதெல்லாம். இப்போ நம்ம வெளியில பார்த்துருப்போம், வீடு கட்டும் பொழுது அந்த செங்கல் மண்ணு சின்ன சின்ன மண்ணெல்லாம் ஜலிப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அப்ப ஜலிச்ச உடனே அதுல இருக்கிற வேண்டாத பிசுறுகள், வேண்டாத காரியங்கள் எல்லாம் போயிடும். ஏங்க வெளில போறோம், வீட்டுக்குள்ள அரிசி அப்படியே போட்டு ஊற வச்சு சமைக்கிறீங்களா? இல்ல அரிசியை கிளீன் பண்ணி கல்லெல்லாம் எடுக்கிறீங்களா? காய்கறியை வாங்கிட்டு வந்து அப்படியே நேரா சாம்பார்ல போட்டுறீங்களா? வெட்ட வேண்டியவைகளை வெட்டிட்டு நீக்கக்கூடியவைகளை நீக்கிட்டு பர்ஃபெக்ட் பண்ணி போடுறீங்களா? போடுறோமா இல்லையா? எதை பிடுங்கணும், எதை கட் பண்ணணும், எதை அகற்றி போடணும் தெரியுது இல்லையா? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த பிரியமா இருக்கும் பொழுது, என்னை ஒப்பு கொடுக்கிறவனா என் பாத்திரம் மாறும் பொழுது,
என் பயத்தை பிடுங்கி போட நான் ஒப்பு கொடுக்கணும், என் பாவத்தை பிடுங்கி போட நான் ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்ட முடியாதபடிக்கு ஒரு ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறோமே, ஆனால் அந்த ராஜ்யத்தை இயேசுவின் நாமத்தை கொண்டு இடித்து கவிழ்க்க பலனுள்ளவனாய் நான் மாறணும். அப்புறமேட்டு நான் கட்டப்பட்டவனாய் நான் மாறும் பொழுது கட்டவிழ்த்து பல போராட்டங்கள் இருக்கிறவங்களை விடுவித்து அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்மளை பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேற டைமென்ஷன். எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறீங்க. நீங்க நம்மள உருவாக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். நீங்களாம் வெறுமையான பாத்திரம் இல்லைங்க. திருச்சபையில தேசமெங்கும் இருக்கிற திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் என்றால் அவர்கள் சீஷர்கள், டிசைபிள், பாவத்துக்குரிய பிள்ளைகளே. பிச்சை கேட்கிறவர்களாய் திருச்சபையிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். யார் அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? அழகா சொல்லுங்க. பிச்சை, அழகா சொல்ல, தப்பே இல்லை, என்னையும் சேர்த்து பிச்சை கேட்கிறவர்களாய் திருச்சபையில அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? சொத்து எடுத்துட்டு ஓடிட்டான், அழிச்சிட்டான். எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆடனாச்சும் அழிச்சு கொடுத்துருப்பீங்களா? என் நண்பர்களுக்கு விருது கொடுத்துருப்பீங்களான்னு பெரிய குமாரன் கேட்டான். இளைய குமாரன் என்ன பண்ணிட்டான்? தன் பாவி என்று மனம் திரும்பி தகப்பன் இடத்துல வந்துட்டான். அப்ப பாவின்னு மனம் திரும்பி தகப்பன் இடத்துல வந்தன்னா, வஸ்திரங்களை உடுத்தி கொண்டனா, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டனா, எப்படி மாறிட்டானா? பெரிய குமாரனை போல, எனக்கு இது செய்யலப்பா, எனக்கு இது கொடுக்கலப்பா, எனக்கு இது நீங்க வாங்கி தரலப்பா, நான் கண்ணு முழுக்க உபவாசம் பண்ணேன், எனக்கு ஒரு சாக்லேட்டாச்சும் வாங்கி கொடுத்தீங்களாப்பா அப்படின்னு பெரிய குமாரனை போல முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டோம். அப்பா சொல்ல, கூடியே இருக்க, உனக்கு சகலத்தையும் எடுத்து அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு. ஏன் நீ அனுபவிக்கல? நீ அனுபவிக்காதது காரணம் நான் அல்ல, நீ. உன்னோடு என் வார்த்தை உண்டு, சகல நன்மைகள் இதுல இருக்குது. நீ வாழாக்காமல் தலையாகுவா, கீழாகாமல் நீ மேலாகுவா, என் வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை நீ விசுவாசித்து அனுபவிக்கல. ஆண்டவரே, என்னை அவன் தள்ளிட்டான், என்னை சிறுமப்படுத்தினான், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இதற்கு காரணம் நான் அல்ல, நீ தான். உன் வாழ்க்கையை நீ டிசைன் பண்ணிட்ட. உன் வாழ்க்கையை நான் டிசைன் பண்ணி வச்சிருது அப்படின்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். நீ டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு இது இல்லை அது இல்லைங்கிற, நான் டிசைன் பண்ணி கொடுத்தோம் வேதத்தை வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது நீ எப்படி இருப்ப அப்படின்னா, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை உன்னிடத்துல உண்டு. ஆனால் நீயோ கட்டப்பட்டவனா, எனக்கு இது முடியல அது முடியல, இதை செய் அதை செய், அழுது கொண்டிருக்கிறாய். தேசமெங்கும் இருக்கிற திருச்சபை பிள்ளைகளே, இதை கேளுங்க. நோக்கம் இல்லாம உங்களை அறிந்து கொள்ளவில்லை. அறியாதவங்க உலகத்தை ஆசீர்வாதமா தானே இருக்கிறாங்க. நம்மளை விட பயங்கர ஆசீர்வாதமா இருக்காங்களே, நம்மளை விட பெரிய பெரிய மாளிகையில இருக்கிறாங்களே, நம்மளை விட பெரிய பெரிய வியாபாரங்கள் செய்யறாங்களே. ஏன் அவங்கள ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை? ஏன் ஆண்டவர் அவங்கள மகனே மகளேன்னு கூப்பிடல? ஏன் உங்களை மகனேன்னு கூப்பிடுறாரு? ஏன் உங்களை மகளே கூப்பிடுறாருன்னா, God is having a purpose in your life. அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதை? தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் இடித்து தள்ளி அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை அநேகருடைய வாழ்க்கையில கட்ட உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிதாபம், நீ இடிந்து போய் கிடக்கிறாய். அதனால்தான் முதல்ல உங்களை ஆண்டவர் பலப்பட, நீ இடிக்கிறதுக்காக பிறந்தவன், இடிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்காக பிறந்தவன் நல்லவே அல்ல. வறுமை நிலை மாறுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வறுமை நிலை மாறும், உங்க ஜெபம் மாறும், உங்க பயம் உங்களை விட்டு விலைக்கு ஓட. இதை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் பக்குவம் வேணும். இந்த பக்குவம் இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்துருச்சுனே, நான் இடிக்க பிறந்த வேண்டாம், நான் பிடுங்க பிறந்த வேண்டாம், நான் அழிக்க பிறந்த வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களும் இடிக்கவும் அழிக்கவும் நொறுங்கி போடுவதற்கும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருந்தார் என்ற எண்ணம், வைராக்கியம், அபிஷேகம் வந்துருச்சுன்னா கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அநேக கட்ட போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்ல? என்னை இடிக்க பயன்படுத்துங்கப்பா கேளுங்க.
என்னை கரெக்டாக பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயம் இதை கேட்பதாக, உங்கள் இருதயம் இந்த வார்த்தையை கேட்பதாக, இருதயம் உங்கள் வார்த்தை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பயன்படுத்த பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சின்ன கற்பாம்பூச்சிக்கு, ஒரு சின்ன பள்ளிக்கு, ஒரு சின்ன போராட்டத்துக்கு பயப்படுவதெல்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏன் பயம் வருது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. மரணத்தை குறிச்சோ, வேதனை குறிச்சோ, போராட்டங்கள் குறிச்சோ ஏன் பயம் வருது? ஆண்டவரை நம்ம பார்க்காததுனால தான் பயம் வருது. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்காததுனால தான் பயம் வருது. ஆண்டவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ளாததுனால தான் பயம் வருது. விசுவாசம் குறைவாக இருக்கும்பொழுது பயம் வரும். விசுவாசம் மேலோங்கி இருக்கும்போது பயம் வரவே வராது. அல்லேலூயா. பயம் வரவே வராது. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அப்போது நமக்குள்ள பயம் வரும்னா நாம் என்ன பண்ணுவோம்? விசுவாசத்தில் இல்லைன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளை விசுவாசத்தில் நிலைச்சு நில்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன காரியம் வருதுன்னா, எதிர்காலத்தை குறித்த பயம் வருது. எத்தனை பேருக்கு வந்திருக்குது? உங்கள் பிள்ளை இப்போ பிறந்திருக்குது, 20 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய காரியத்துக்கு போய் பயம் வந்து ஓடுறீங்களா? எதிர்காலத்தை குறித்த பயம் வேணாம். மத்தேயுவின் புஸ்தகம் 10:31 பாருங்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்க யாரு? விசேஷமானவங்க. விசேஷமானவங்க எதுக்கு பயப்படணும்? ஒரு சீஃப் கெஸ்ட் வராரு, அவரை சுத்தி 100 பேர் இருப்பானா? ஒரு பெரியவர், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் இப்போ இங்கே வராருன்னா அவர் மட்டும் வருவாரா? அவரை சுற்றி நிறைய கூட்டம் இருக்குமா? அந்த கூட்டத்தை எதனால் செய்ய முடியுமா? யாரால எதாவது பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? அவரை சுற்றி கூட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் விசேஷமானவங்க. உங்களை சுற்றி ரதங்களும் குதிரைகளும் யுத்த சேனைகளும் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களுக்காக நியமித்து வச்சிருக்கிறாரு. அப்போ எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அம்மா? எதுக்கு ஐயா நீங்கள் பயப்படுறீங்க? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் பயம் வருது? ஒன்றுமே இல்லாது. அங்கே பாருங்க, உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. ஒரு தலைமயிரும் கூட கீழே விழாதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ சில வேலையில முடி கொட்டுடுச்சுன்னு அதுக்கும் ஒரு கவலை. விடுங்க, கர்த்தர்கிட்ட விடுங்க. இன்னைக்கு பாருங்க, நமக்கு எதுக்கெல்லாம் பயம் வருது. இன்னைக்கு நல்லா படிக்கலன்னு சொல்லிட்டு அதை அடின்னு அந்த குழந்தைய அடிச்சுட்டு பயப்படுறோம். 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை அறிவா இருக்குமே. நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு படிக்கல, அதனால 10 வருஷம் கழிச்சு நாசமா போயிடும் அதுன்னு. அப்படி நாசமா போயிடும் நீங்க நினைக்கிறீங்கன்னா முதல்ல நாசமா போயிருக்கிறது நாம தான். ஏன்னா நாசமா வாழ்ந்த நம்ம இன்னைக்கு ஒழுங்கா உட்கார வச்சிருக்கிறோன்னா எவ்வளோ பெரிய கிருபைங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை சொல்லுங்க. நீங்க சின்ன வயசுல வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வாழ்க்கையை இன்னைக்கு வரைக்கும் நீங்க வாழ்ந்துருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஒரு மனுஷன் கூட உங்க முகத்துக்கு நேரம் அம்மா நல்லா இருக்கிறியான்னு கேட்டிருக்கவே முடியாது. காரி துப்பிட்டு போயிருப்பான், என்னை உட்பட. அம்மன் எவ்வளோ அழகா அம்மன் வந்து பாருங்க. இன்னைக்கு அந்த ஸ்டைலையே மாற்றிருக்கிறார், எதிர்காலத்தையே மாற்றிருக்கிறார்னா அப்போ எதிர்காலத்தை தீர்மானித்து பயப்பட வேண்டிய அவசியம் ஏன் தேவை பிள்ளைய? ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10க்கு 10 ஒரு வீட்டில் இருந்து இன்னைக்கு பெரிய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்கல்ல. மாசத்துல 30 நாள் ஆகாரம் இல்லாதபடிக்கு வாழ்ந்த நீங்க இன்னைக்கு 30 நாள் அல்ல, நினைச்சதை சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்கல்ல, நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருல்ல. அப்புறம் வேற என்ன? அப்புறம் என்ன இன்னும் எதிர்காலத்தை குறிச்ச பயம்? மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் பயம் வரதான் செய்யும். ஆனால் அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு நம்ம தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும். பாருங்க, நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா? தலையில இருக்கிற முடி கூட கீழே விழுணும்னாலும் அது அவர் சித்தம் இல்லாம விழாதுன்னு சொல்றார். அல்லேலூயா. அழகா இருக்கிறவர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் மற்ற பார்வையாளர்களுக்கு நான் அழகாய் தான் தருவேன். அழகாய் இருக்கிறவர் எனக்குள்ளே இல்லைன்னும் போது நான் அழகாய் இருந்தாலும் அவலட்சணமா தெரியுவேன். அழகாய் இருந்து அவலட்சணமா தெரியணுமா? அழகாய் இருக்கிறவர் எனக்குள்ளே இருந்து நான் அழகா இல்லைனாலும் அழகா தெரியணுமா? அப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சு. நன்றி ஆண்டவர்.
அலங்கோலமாக இருந்தாலும் அழகாக இருக்கிற எனக்குள்ளே வந்துட்டார்னா அந்த அலங்கோலத்தை மனுஷன் பார்க்க மாட்டான், அழகானவரை பார்ப்பான். நான் அழகாக இருந்து வெள்ளத்தோலை வச்சுக்கிட்டு நல்ல உடுத்தி கொண்டு அழகாய் பார்வைக்கு இருப்பேன், அலங்கோலமாய் நான் உள்ளே இருப்பேனா இந்த அழகை எவனும் ரசிக்க மாட்டாங்க. ஏன்? நான் உள்ள அலங்கோலம். அதற்கு மாறாக அலங்கோலமாய் இருக்கிற வேளையில் அழகானவர் வந்து நின்றுட்டாருன்னா நான் அழகாய் தெரிவேன். அல்லேலூயா. அப்போ பயம் ஒரு தேவ பிள்ளையை அலங்கோலமாய் மாற்றுகிறது. பயப்படாதீங்க. ஒரு பயம் தேவ பிள்ளையை அலங்கோலமாய் மாற்றுகிறது. எப்படி ஐயா அலங்கோலமாய் மாற்றுதாமாங்க? நீங்கள் பயப்படுறத ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட போய் சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கும், அவன் உங்களுக்காக ஜெபிப்பான். நீங்கள் உலகத்தாடிக்கிட்ட போயிட்டு உங்கள் கஷ்டத்தையும் உங்கள் பிரச்சனையும் சொன்னீங்கன்னா அவனுக்கு இயேசு நல்லவர், இயேசு விடுதலை தருவார். எப்படி நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? சொல்லுங்க, எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் உங்கள் முறுமுறுப்பை ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கிட்ட போய் சொல்லிட்டு அதே பிள்ளைக்கு இயேசு நல்லவர்னு சொல்லும் பொழுது, இயேசு உன் ஐஸ்வர்யான ஆக்குவான்னு சொல்லும் பொழுது, இயேசு உன் வியாதியை குணப்படுத்த சொல்லும் பொழுது முதல்ல உன் வியாதியை சரி பண்ணின்னு வாங்குவான். இப்ப புரியுதா எப்படி ஆண்டவர் எடுத்துட்டு போறாருன்னு? பயம் கொள்ளாதபடிக்கு தைரியமா இருங்க. மரணமும் ஜீவனும் அவர் அனுமதி இல்லாம வராதுங்க. அவர் அனுமதி இல்லாம வராது. அப்படியே மரண பயம் உங்களை மேற்கொள்ளனா ஒன்னே நினைங்க, இறந்தனா நான் என் பரலோக தகப்பன் கிட்ட போயிடுவேன். ஏன்? அந்த வாழ்க்கையை நான் வாழ்றதுனால நான் போவேன். அந்த வாழ்க்கையை வாழாதவன் தான் மரணத்துக்கு பயப்படுவான். இப்ப வாழ்றீங்களா? பரலோகத்துக்கு போவதுக்குண்டான தைரியத்தின் வாழ்வை வாழ்கிறீர்களா? பாவமில்லா வாழ்வை வாழ்கிறீர்களா? தூஷணமான வாழ்வை வாழ்றீங்களா? இல்ல பாவமில்லா வாழ்றீங்களா? என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணிடணுங்க. திருச்சபையில் போயிட்டு சண்டே சர்வீஸ் உட்காந்துட்டு தேவனை ஆராதிச்சுட்டு நம்ம ஐஸ்வர்யவானாய் மாறினோன்னா மாற முடியாதுங்க. There should be a difference for godly manner. Godly childக்கும் worldly childக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. We are the called people. We are not so called people. We are called people. We are called people. We are not so called. அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்கு உண்டான பாத்திரவான்களா இருக்கணும். பயப்படுகிறவன் அழைப்பை இழக்கிறவனா இருக்கிறான். பயப்படுகிறவன் அழைப்பை இழக்கிறவனா இருக்கிறான். ஏன்? எரேமியாவை அங்கு கூப்பிடுகிறார், அவன் பயந்தவனா இருக்கிறான். அதனால அவருடைய அழைப்பை அவன் செய்ய முடியாதவனா அங்க போகுது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைக்கப்பட்டவனை வைத்தே அழைப்பை நிறைவேற்றுகிறவர். சப்ஸ்டியூட் மோசேக்கு மாதிரி ஆரோனை கொடுக்கல. மோசேக்கு ஆரோனை அசிஸ்டண்டா கொடுத்தப்ப எரேமியா கொடுக்கல. தேவனே எரேமியாவின் நாவை தொட்டு, போப்பா நீ தான் போகணும், போ நீ தான் போய் என் நாமத்தை சொல்லலாம். ஐயா நானா? நீ தான்ப்பா. ஐயா நான் ஒரு பாவி, நீ தான்ப்பா. ஐயா நான் கேடு கேட்டேன், நீ தான்ப்பா. ஐயா நான் அயோக்கியன், நீ தான்ப்பா. ஐயா நான் திருடன், நீ தான்ப்பா. நீதான். பயப்படாத. எதுக்கு பயப்படுற? உன் தேவைகள் எல்லாம் சந்திக்க. அடிக்கடி சமீபத்தில் இதை நிறைய பேருக்கு சொல்ல வச்சுட்டு இருக்காரு. நான் பார்க்குற ஆண்டவர் அறியாத நிறைய பேர்கிட்ட சொல்ல வச்சுட்டு இருக்காரு. என்னன்னே தெரியல, ஏன் சொல்ல வைக்கிறா தெரியல. பணம் இல்லாத ஜனங்களை நான் நிறையா பார்க்குறேன். பணம் வேணும்னு நினைக்கிற ஜனங்களை நான் நிறையா பார்க்க வைக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், வாழ்றதுக்கு பணம் இருந்தால் போதுமா, இல்லை பயங்கரமாக இருக்கிறது பணம் இருந்தால் போதுமான்னு கேட்கும்பொழுது அதில் நிறைய பேர் சொல்லக்கூடிய காரியம், நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய தேவைகள் இருக்குது, அதுக்காக தான். அப்போ வாழ்றதுக்கு யாரும் பணம் கேட்கவே இல்லை. வாழ்றதுக்குள்ளான பணங்கள் எல்லார்கிட்டையும் இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் அதற்கு மீறி மனிதனுடைய ஆசை பேராசையை போகும்பொழுது அவன் அங்கே அக்கிரமங்களை செய்கிறான். அவன் சில காரியங்களை செய்யும் பொழுது வழி தவறி போகிறவனா இருக்கான். அப்படிப்பட்டவன் என்கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, 12 கோடி இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நான் கொடுத்துட்றேன். இப்போ நீ செத்து போயிடுறியான்னு யாருன்னா கேட்டால் செத்து போவியா? அது எப்படி? எனக்கு பணத்தை விட உயிர் தான் முக்கியங்கிறான். புரியுதா? ஒரு பணமே தீர்வானது அல்ல வாழ்க்கைக்கு. பணம் முக்கியம். ஆனால் அந்த பணத்தை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்தோம்னா பார்க்கக்கூடியவரை நம்ம விட்டுடுவோம். பணம் அதிகமாய் சேர சேர பயம் வரும். ஏன்? பணம் சேரும் பொழுது தவறுகளும் கூட சேரும். தவறான நண்பர்களும் கூட சேருவார்கள். தவறான பழக்க வழக்கங்களும் கூட வரும். காசே இல்லாத போது நீங்கள் சாப்பிடாம வாயை கட்டி இருக்கிறத அந்த காசை மாதம் முழுக்க வச்சிருக்கிறீங்களா? காசு வரும்போது நினச்சதை சாப்பிட்றீங்களா இல்லையா? இந்த மாதிரி தான். இல்லாத போது ஒரு பிரின்சிபல் லைஃப் இருக்கும், வந்துருச்சுன்னா இஷ்டத்துக்கும் நம்ம சாப்பிடுவோம்ல. அதே போல தான் நமக்கு அதிகமாக வரும்பொழுது தேவையில்லாத பயங்கள் அதை நிமித்தம் வரும், தேவையில்லாத உறவுகள் வரும், அதெல்லாம் விலகி போயிடும்.
தெரியல, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடுச்சு இன்னைக்கு. பட் எனிவே, ஃபோக்கஸ் காட். யூ ஆர் கால்டு பீப்புள், யூ ஆர் நாட் so called people. You are called people. Focus on God. Focus on Jesus Christ. When you look into Jesus Christ, பயம் உங்களை விட்டு அழகா விட்டு போயிடுங்க. எத்தனை வருஷமா பயந்துட்டு இருக்கீங்க, நீங்க பயந்த காரியம் உங்களை இன்னும் கீழே தள்ளிக்கிட்டே போகுது. பயப்படாதீங்க. அப்போ இங்க மத்தேயுல சொல்ற, நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா. Do not be afraid. அல்லேலூயா. நான் உன்னோட இருக்கேன். I am with you. I am with you. சொல்லுங்க, இயேசு என்னோட இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னோட. அப்ப இயேசு உங்களோட இருப்பார் அப்படின்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரம் 26 வேண்டாம், வாசிக்க வேண்டாம். அங்க கடல் கொந்தளிக்குது, சீற்றம் உருவாகுது, சூழ்நிலையை பார்த்து பயப்படுறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழல்கள் உருவாகி கொண்டே இருக்கு. அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுறோம். ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியில என்னோட ஒருவர் இருக்கிறாருங்கிற தைரியம் வந்துருச்சுன்னா, அவர் அழகாய் எழும்பி, இறையாதே அமைதலாய். காலையில 5:30 மணி சர்வீஸ் வந்தவங்களுக்கு அது தெரியும். அடுத்து ஷார்ப்பா 7 o'clock சர்வீஸ் வந்தவங்களுக்கு தெரியும். ஷார்ப்பு 7 o'clock. இப்படி அப்படி இல்லை. அந்த 7 to 7:10 ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வச்சார். இவ்வளவு நாள் நமக்கு அப்படி செய்ய வைக்கலாம்னா, தெய்வத்தினுடைய அமைதி நிமித்தம் தேவ பிரசன்னத்தை உணரணும். பயம் இருக்கிற இடத்துல அமைதி இருக்காது. பயம் இருக்கிற இடத்துல அமைதி இருக்கவே இருக்காது. சலசலப்பு இருக்கிற இருதயத்தில் அமைதி இருக்கவே இருக்காது. அப்ப அந்த சலசலப்புகளும் பயங்களும் நீங்கணும்னா, ஒருத்தரை நம்ம அனுமதிக்கணும். கர்த்தர் அனுமதிக்கணும். யாரு? இயேசு கிறிஸ்து. என்ன கத்துவாங்க? இறையாதே அமைதலாய். ஒரு சூழ்நிலையை பார்த்து அவர் சொல்லுகிறார், இறையாதே அமைதலாய். அந்த சூழ்நிலையை பார்க்கறதுனால தானே ஓடுறோம். ரெஸ்ட் எடுக்காம ஓடுறோம், சாப்பிடாம ஓடுறோம். சாப்பிட்றதுனால அந்த காசு இருந்துதான் இன்னும் நிறைய நான் சேர்த்து வைப்பேனே, ஓடுறோமே. இல்லை, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வேலையில ரெஸ்ட் எடுக்கணும். அவர் பாதத்தில் அமரக்கூடிய வேலையில அமரணும். இதை நீங்க கரெக்டா செஞ்சு பாருங்க. இந்த சேலஞ்ச நிறைய இடங்கள்ல ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன். ஏற்றுக்கொள்ளமா? என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எதிர்காலத்தை குறித்து தேடி ஓடின நாட்கள் உண்டு. ஆனா என்னைக்கு இறைவன் பிரத்யட்சமாய் என்னை நடத்தினவர்களை கொண்டு பேசினாரோ அப்பொழுது என்னை நான் ஒப்பு கொடுத்தேன் அவர் பாதத்திலே அமரும் பொழுது. இப்போ போராட்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. போராட்டம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தை இல்லை அப்படின்னா ஒரே ஒருத்தன் தான், அவனே இந்த உலகத்துல இல்லை. போராட்டமே இல்லை அப்படின்னீங்கன்னா அப்ப நீங்க இந்த உலகத்துல இல்லைன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, போராட்டம் வேணாமா வேணுமா? பாருங்க, அம்மா சொல்ற, அம்மா அவங்க ஏசப்பா நிறைய சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு போராட்டம் இருந்தாதான். போராட்டமே இல்லைன்னா நீங்க இந்த உலகத்துல இல்லை. வெறுத்துறவங்க தூக்கிடுவானுங்க, ஊதி எக்காலத்து ஊதிடுவாங்க. அவ்வளவுதான். பயப்படாதீங்கம்மா. போராட்டத்தின் மத்தியில நம்மளை கடந்து போக பண்ணுகிற நம்மோட இருக்கிறாங்க. செங்கடலை பிளந்து அந்த செங்கடலுக்கு ஊழால நடக்க பண்ணி அந்த போராட்டத்தை பின்னாடி தொடர வச்சு மூடினார்ல, அதோட அவங்களுக்கு போராட்டம் போச்சுன்னா இல்லையே. அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தேவ பிள்ளைய வாழ்க்கையில போராட்டம் வந்துகிட்டே இருக்க. 2 விஷயம் மட்டும் தான் நம்ம உற்று நோக்கணும். போராட்டத்தை நான் உருவாக்குறேன்னா, போராட்டம் ஆவிக்குரிய ரீதியில வந்தா. நான் உருவாக்குவேன்னா அது பிரச்சனை, அது வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில உருவாகுதுன்னா அதை சால்வ் பண்ண ஒருத்தர் வருவார். நான் உருவாக்குன போராட்டத்தில் அவர் வர மாட்டார். இல்லையா? நான் பாட்டு சும்மா இல்லாம போயிட்டு ஏதோ ஒரு மரத்து மேல ஏறிட்டு இறங்க தெரியாம இருந்தேன்னா தப்பு யாரு மேல? ஏறினவங்க மேலதான். இல்லையா? ஏறி எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க, ஏறிட்டேன். எனக்கு தெரியல அதுல எதுக்கு ஏறுவானே, எதுக்கு உலகத்தின் சத்தத்தை கேட்பானே, எதுக்கு ஏறுவானே, எதுக்கு உலகத்தை பார்ப்பானே? இல்லையா? அதே ஒருவர் இருக்கிறார், உன்னை வாழாக்காமல் தலையாக்கு, நீ கீழாகாமல் மேலாவ. இந்த சத்தத்தை விசுவாசிச்சு அவர் பின்னாடி போனா நிச்சயமா என்ன வாழாக்காம தலையாக்குவாரு. இன்னைக்கு நம்ம அநேக வேளையில உலக சத்தத்தை கேட்டு அழிந்து போகிறவர்களா, பயத்துல நம்ம நாற்றம் எடுத்தவர்களா நம்ம மாறிடும். பயம் இருக்கிற உங்ககிட்ட வந்து பயத்தை போக்குங்கன்னு யாருன்னா ஜெபம் பண்ணாங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா?
அப்ப ஆண்டவருடைய ஊழியம் தள்ளப்படுதா உங்களால? நீங்க என்னைக்கு தைரியமா நிக்கிறீங்களோ அன்னைக்குதாங்க உங்ககிட்ட பிரேயருக்கு ஆளுங்க வரும். நீங்க என்னைக்கு பெர்ஃபெக்டானா என்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக நான் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் ஆண்டவர் வந்து அந்த டோரியை ஓபன் பண்ணி தருவார். நன்மைகள் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப போராட்டம் மத்தியில் அழகா எழுந்திருச்சார். இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொல்லிட்டார். பவுலுடைய சூழ்நிலை கட்டப்பட்ட நிலையில இருக்கு. கப்பல் காற்றடிக்குது, கடல் வந்து அப்போஸ்தலர் 27:20-23 வாசிக்க வேண்டாம் இல்ல, வாசிச்சலாங்க. 24 வாசிங்க. 27-24 அப்போஸ்தலர் 27-24. பவுலே, பயப்படாதே, நீ நாயிற்கு முன்பாக நிற்க வேண்டாம். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். போதுங்க. அப்போ பவுல் பைபிள்ல பயந்துட கூடாதுங்கிறதால அங்க என்ன வார்த்தை வருது? தூதர் வந்து பவுலே பயப்படாதேன்னு சொல்றார். அப்போ பயப்படாதேன்னு வார்த்தையை கேட்ட பவுல் அடுத்த செகண்ட் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாருங்க. எப்படி? வாசிங்க, 25 வாசிங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இங்க பாருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் நடக்கும் என்று தேவனிடத்துல நம்பிக்கையாய் இருக்கிறேன். பவுல் believes God word. அப்ப தேவ வார்த்தையை விசுவாசிக்கிறவன் பயப்பட மாட்டான். அப்ப விசுவாசிக்கணும்னு நினைக்கிறவன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுகிறவன் பயப்படும் பொழுது தேவ தூதன் அங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, பயப்படாத, கர்த்தரோடு இருக்கிற நீங்க தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறதாவது, பயப்படாதே, கர்த்தரோடு இருக்கிறார். நீ அநேக ஜனங்களுக்கு முன்பாக பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்களை விடுவிப்பார் சொல்வதற்காக பயந்து கிடக்கிற உன்னை அவர் பைத்தியங்களும் ஞானி இல்லாதவனை தாங்க தெரிஞ்சு கொண்டு பெர்ஃபெக்ட்டா மாத்துறாரு. He never called the qualified. He called the unqualified to qualify. Qualified கூப்பிட்டு இப்போ பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். Unqualified, imperfect person தான் கூப்பிட்டு பெர்ஃபெக்ட்டா மாத்தி பேச வைப்பாரு. We are all imperfect person in front of God. Imperfect. But God will keep on making us to perfect. We are unqualified, but qualified by the blood of Jesus Christ. Hallelujah. Hallelujah. பாருங்க, தைரியம் வந்துருச்சா? நேரா போய் ஹே, பயப்படாதீங்க, எனக்கு சொன்ன தேவன் இருக்கிறாரு, அதனால நம்ம கரை சேர்ந்துருவோம். வித்தியாசமா இருக்காங்க. இவனை நம்மளோட படகுல இருக்கான், இவனை நம்மளோட இந்த சீற்றத்தை பார்க்கறான், இந்த காரியத்தை பார்க்கறான், இந்த அழிவை பார்க்கறான், இந்த சேதாரத்தை பார்க்கறான். ஆனா இவன் மட்டும் எப்படி பயப்படாதன்னு சொல்றான். ஏன்? அவர் சூழ்நிலையை பார்க்கல, பவுல் சூழ்நிலையை பார்க்கல, பவுல் மனிதர்களை பார்க்கல, பவுல் தேவ வார்த்தையை கேட்டு தேவனை பார்த்தார். அப்ப இன்னைக்கு உங்களை பயன்படுத்துகிற காற்றும் கடலும் உங்க வாழ்க்கைன்ற கப்பல் வந்து அலமோதுதா, முட்டிக்கிட்டு இருக்கா, புயல் வருதா, சீற்றம் வருதா, சேதாரம் வராதம்மா. ஏன்? அந்த கப்பலுடைய கேப்டன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்து வருது, அவர் கேப்டனா இருக்க அனுமதி கொடுத்து உங்க வாழ்க்கையில அவர் கேப்டனா இருப்பாருன்னா கப்பலுக்கு, வாழ்க்கைங்கிற கப்பலுக்கு சேதாரம் வராது. அந்த கப்பலுக்கு நான் தான் கேப்டன் சொல்லிட்டு நேரா முட்டு சந்தில போய் முட்டின்னு நிப்பேன்னா சேதாரம் வரும். அந்த கேப்டன், என் வாழ்க்கையின் கப்பலுக்கு இயேசு கிறிஸ்து கேப்டன்னா, அந்த சுக்கான் அவர் கையில் இருக்கும் பொழுது முட்டு சந்து வரும்போது டேக் டைவர்ஷன் எடுத்து அழகாக திருப்பி கொண்டு போய் என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுவார், என்னை வாழ வைத்து அழகு பார்ப்பார். நான் என் வாழ்க்கைக்கு கேப்டனாக இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து தாங்க என் வாழ்க்கைக்கு கேப்டனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கப்பல் புயல் வந்தான, சீற்றம் வந்தான, ஒரு வழியாய் வரும் சத்துருக்கள் 7 வழியாய் சிதறுண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என் வாழ்க்கையில எனக்கு கேப்டன் இயேசு கிறிஸ்துனா, என் கப்பலுக்கு கேப்டன் இயேசு கிறிஸ்துனா, ஒரு வழியாய் வரட்டும், 7 வழியாய் அவர்களுக்கு வழி உண்டாகும்.
அங்கே கூட பாருங்க, அவன் கூட அழிஞ்சு ஒரு வழியாக வந்து ஒரு வழியாக அவனா செத்து போயிடுவான். அவனும் சாவக்கூடாது, 7 வழியாக கொடுக்குறாரு. எங்கே வேணாலும் ஓடி போய் உயிர் பொழிச்சுக்கடா. கருணையின் கடலுங்க அவரு, கருணையின் கடல், கருணையின் கடல். பெரியவருங்க அவர், அற்புதம் செய்யறாரு. அப்ப என் வாழ்க்கைக்கு அவர் தான் கேப்டன். தீர்மானம் பண்ணுங்க, என் வாழ்க்கைக்கு அவர் தான் கேப்டனா வேணும். அப்ப அவர் கேப்டன் ஆயிட்டாருன்னா என்ன ஆகும்? என் கப்பல் பாவக்கரைக்கு போகாது. சொல்லுங்க, அக்கிரம கரைக்கு போகாது, இளைப்பாறுதல் கரைக்கு போகாது, பிறர புறங்குற கரைக்கு போகாது. ஏன்னா கப்பல் இந்த இடங்கள்லாம் போய் நிற்கிறதுனால தான் என்ன ஆகுது? பயம் வருது, அக்கிரமம் வருது, வேதனை வருது, வியாதி வருது, வேதனைகள் வருது, எல்லாமே. ஏன்? நிற்கக்கூடிய இடத்துல கப்பல் நிற்கணும். எல்லா இடத்துலையும் நின்றுச்சுன்னா, எல்லா இடத்துலையும் நிற்கிற பஸ்ஸில் ஏறுவீங்களா? நீங்கள் 1000 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டீங்க, பஸ் எடுத்துட்டீங்க, டிக்கெட் எடுத்துட்டீங்க, அது எல்லா இடத்துலையும் நின்னா உங்களுக்கு கோவம் வருமா? இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் எடுத்து 10 ரூபா செலவு ஜாஸ்தியெல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் போவீங்களா? சொல்லுங்கள். ஏன்? எங்கேயுமே நிற்காம போகணும். அப்போ வாழ்க்கை மட்டும் ஏங்க எல்லா இடத்துலையும் நின்று போகுது? கொஞ்ச நாளில் இந்த நண்பனோட உறவு, கொஞ்ச நாளில் இந்த நண்பியோட உறவு, கொஞ்ச நாளில் இந்த காரியத்தில் உறவு, கொஞ்ச நாளில் இந்த அக்கிரமத்தில் உறவு, இப்படி வாழ்க்கை நின்று போகிறதுனால போய் சேர்ந்து இளைப்பாரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் வயசாகிடுறீங்க. உங்கள் கப்பல் எங்கே நிற்கணுங்கிற சுக்கான கேப்டன் கையில் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை நடத்த கேப்டன் கையில் கொடுங்க. உங்கள் ஊழியத்தை நடத்த கேப்டன் கையில் கொடுங்க. உங்கள் குடும்பத்தை நடத்த கேப்டன் கையில் கொடுங்க. பரம கேப்டன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே உங்கள் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, உங்கள் கப்பல் வாழ்க்கையின் சுக்கானை கொடுக்கும் பொழுது, he will rooted to your life from the sin to heavenly root. இதுவும் வேணும் இதுவும் வேணும்னா இல்லை, ஒன்று பாவ நரகத்துக்கு போ, இல்லை பரலோகத்துக்கு வா. A crystal clear word today. I didn't know for whom it's coming. If you want to live in a sin, let it be live in a sin. Doesn't matter. If you want to heaven, come out. Come out. வெல்லவா, வெல்லவா. இதுவும் வேணும் அதுவும் வேணாம், இல்லை 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 இல்லை. ஒரு கால் இப்படி வச்சுக்கலாம், ஒரு கால் வந்து நெருப்பில் இருக்கு, ஒரு கால் தண்ணியில் இருக்கு, ஒரு கால் சந்தோஷம் அடையும், ஒரு கால் வருத்தடையுமா? இல்லை உங்கள் உடம்பு வலிக்குமா? ஏதாவது ஒன்று சில்னஸில் இருக்கு, சந்தோஷப்பட வேண்டியது தானே, முடியுமா? ஒரு காலை நல்லா எரியிற நெருப்பில் கொடுத்துட்டு உங்கள் கழுத்தில் தங்க செயின், உங்கள் கழுத்தில் ஐஸ்கிரீமு, உங்கள் கழுத்தில் உங்கள் கையில் பீஸா பர்கர் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டுனா சாப்பிடுவீங்களா? ஒரு கால் எரிச்சுது, அம்மா கால் எரிச்சுன்னு இருக்குன்னு தெரியாம அவன் உலகத்துல இருந்து சாப்பிட்றான். அவன் சாப்பிட்றதுனால அவன் வாழ்க்கை எரியுதுன்னு தெரியலையே. ஒரு கால் எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா மொத்த சரீரமும் கெட்டு சின்ன பின்னமாக ஆயிடும். கால் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், சரீரம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். Don't be in a retreat center. Make yourself to stand in decision center. Retreatனா கழிப்பு, குதூகலம், கொண்டாட்டம், நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துல ரிட்ரீட் வேற மாதிரி இருக்கும். ஆனால் டிசிஷன் சென்டர் என்ன தெரியுமா? திருச்சபை, வீடு, சரீரம் டிசிஷன் எடுக்கும். என்னன்னா, நான் இயேசுக்காக எல்லாத்தையும் விடுவேன், இயேசுக்காக வாழ்வேன், இயேசுக்காக ஓடுவேன். அப்போ ரிட்ரீட் சென்டர்னா ஒரு பயம் அங்கே இருக்கும். பயப்படாதீங்க, பயத்தை விட்டு வெளில வாங்க, டிசிஷன் எடுங்க. இனி நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். தலையில் இருக்கிற முடி கீழே விழுந்தா பயப்பட மாட்டேன், பல்லியை பார்த்து பயப்பட மாட்டேன், எதுக்குமே பயப்படாதீங்க. ஆண்டவர் பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். பயம் நமக்கு ஏன் பயம்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? சிறு பிள்ளை என்று உன்னை டீக்ரேட் பண்ணிக்காத. ஏன் பயம் இல்லையா? அப்போ சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. டு நாட் பி அஃப்ரைட். நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விடுதலை ஆக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது சூழ்நிலையை பார்க்கும்போது, எதிர்காலத்தை நினைக்கும் போது பயம் வரும், சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் வரும். எதிர்காலத்தை நினைக்கும் போது ஆண்டவர் வந்து சொல்ல, நீங்கள் விசேஷமானவன் சொல்கிறாரு. எதிர்காலத்தை பார்த்து பயப்படும் போது, எதிர்காலத்தை பார்த்து பயப்படும் போது நீ விசேஷமானவன், எதிர்காலத்தை குறித்து பயப்படாதன்றாரு. சூழ்நிலையை பார்த்து பயப்படும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு சேதமும் வராது, தைரியமாக நில்லுங்கிறாரு. உன்னை நிற்க வச்சு அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வைக்க போகிறாரு. சுவிசேஷம் சொல்வதற்கே பயந்து கிடந்த உன்னை இனி பயப்படாதபடிக்கு நாவுகளை தருது. இயேசு நல்லவர், இயேசு ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார், அந்த வாழ்க்கை நித்திய வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கும்னு சொல்லிட்டு கம்பீரமாய் பேச வைக்க போகிறார். பயப்படாத, தைரியமாக மார்ச் ஃபார்வர்ட் பண்ண, பிகாஸ் God is with you.
அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம், மனிதர்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம். எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அந்த விரோதம் கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை மேற்கொள்ளாது. அந்த விரோதம் ரதங்களும் குதிரைகளும் ஓடி வந்தது, ஆனால் தேவன் கூட இருந்தபடினாலே செங்கடல் பிளந்தது. அந்த செங்கடலில் அந்த ரதங்களும் குதிரைகளும் அமிழ்க்கப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அவர் நடத்தின, அவர் வழிகளை உண்டாக்கினவர். அவர் வழியிலே நடக்கிறவனுக்கு மனித பயம் ஏன்? அவர் வழியிலே நடக்கிறவனுக்கு மனித பயம் ஏன்? அவர் வழியிலே நடவாதவனுக்கு தான் மனித பயம் வரும். ஆண்டவர் கூட இல்லாதவனுக்கு தான் மனித பயம் வரும். உங்களோட கர்த்தர் இருக்கிறார்மா, இந்த உணர்வோட போங்க. நீங்க ஏழ்மையை பார்த்து பயப்படுறீங்க, அம்மா அந்த ஏழ்மையிலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. அந்த ஏழ்மையான நிலையில நான் செத்து போனா நல்லா இருக்கும்னு வந்தவளுக்கு அங்க தீர்க்கதரிசியை கொண்டு ஆசீர்வாதம் கொடுத்தாரு இல்லையா? ஏழ்மையை ஒரு நொடி பொழுதுல கர்த்தரால மாற்ற முடியுமா? ஏழ்மையை ஒரு நொடி பொழுதுல கர்த்தரால மாற்ற முடியும். அவர் மாற்றுவதற்கு அனுமதி நம்ம தான் தரணும். அனுமதி எப்படி அனுமதி? ஏசப்பா வாங்க, நான் உங்களை அனுமதிச்சிட்டேன், நீங்கள் ஏழ்மையை மாற்றுங்கன்னா மாற்ற வரமாட்டார். ஏசப்பா வாங்கன்னு சொல்கிறது பதிலாக ஏசப்பாவை நான் வர வைக்கக்கூடிய வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாறும் பொழுது அவருக்கு நம்ம கொடுக்குற அனுமதி. டிக்கெட்டாக தான் அந்த கப்பலுக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட். அது கப்பல் பிரயாணத்துக்கு உண்டான தகுதி எனக்கு வேணும். எது? அந்த ஹோலி நமக்கு வேணும். அந்த பரிசுத்தம் இருக்கும் பொழுது, அந்த விசுவாசம் வரும் பொழுது, அந்த வாழ்வை நாம் வாழும் பொழுது ஆண்டவர் கப்பலுக்குள்ளே கொண்டு போவார். அப்போ அந்த கேப்டன் எனக்குள்ளே வரணும். என்னன்னா, நாம் மன்னிப்பு பெற்றவர்களா இருக்கணும். மன்னிப்பு பெற்றிருக்கிறீங்களா? ஓகே, பெற்றதுனால தான் இங்கே இருக்கிறோம். அந்த கேப்டன் தொடர்ந்து நமக்குள்ளே இருக்கணும்னா பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். இருக்கிறீங்களா? இருக்கிறோமா? சட்டுன்னு கோவம் வந்துடுது, மன்னிக்க முடியாத கோபங்கள் வந்துடுது. அப்போ அந்த கேப்டன் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ கேப்டன் கூட இருக்கணும்னா பயம் இருக்கக்கூடாது. சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. மனுஷங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு காரியம் மட்டும், அங்கே 2 நாளாகமும் 20:1-2 வாசிங்க. அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். நிப்பாட்டுங்க. யோசபாத்துக்கு செய்தி வருது, யுத்தம் வருது, உன்னை அழிக்க வராங்கன்னு இல்லையா? பயம் டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே வரும். வரல அப்படின்னா கஷ்டம்தான், வரும். ஆனால் அங்கே யோசபாத் பண்ணக்கூடிய, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அவ்வளோதாங்க வித்தியாசம். பயப்படக்கூடியவருக்கு நம்ம பயந்து வாழ்க்கையை நடத்திட்டோம்னா பயப்படக்கூடாதவைகளுக்கு நம்ம பயப்படவே மாட்டோம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, பயப்படக்கூடியவராகிய கர்த்தருக்கு பயப்படுறதில்ல, பயப்படக்கூடாதவைகளுக்கு பயப்படுறோம். புரியுதா? நம்ம எந்த பக்கம் இருக்கிறோன்னு? எல்லாருமே இந்த பக்கம்தான் இருக்கிறோம். பயப்படக்கூடாதவைகளுக்கு பயப்படுறவெல்லாம் இருக்கிறோம். இவருக்கு பயப்படுறது இல்லையே, தேவனுக்கு பயப்படுறது இல்லையே. தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தாலுமே தெரியும், அவங்க வார்த்தையிலேயே தெரியும் இவங்க தேவனுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு. அப்போ அங்கே பார்க்குறோம். அடுத்து கடைசியாக எடுத்து வாசிங்க, 17 வாசிங்க. 2 நாளாகமும் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசபாத் தரைமட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். போதுங்க. அங்கே நடுவுல 14, 12, 14, 15 வீட்டுல போய் வாசிங்க. அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் இறங்கி ஆண்டவர் உரைத்த வார்த்தை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
அந்த வார்த்தை வந்தாலும் அவன் சரண்டர், யோசபாத் சரண்டர் ஆகிடும். இன்னைக்கு வாழ்க்கையில மேன்மை வரும்பொழுது சரண்டர் ஆகிறோமா? ஒருவேளை தாழ்மை வரும்பொழுது சரண்டர் ஆகிறோமா? இல்லை மனுஷன் நோக்கி ஓடுறோமா? மனுஷனை நோக்கி ஓடும் பொழுது நமக்கு வேதனை உண்டாகும். ஏசாயாவின் புத்தகம் 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏதோ ஒரு விஷயத்த சோர்ந்து போய் வந்திருப்பீங்க, ஆனா எனக்கு பலன் கொடுத்தவரை 3 P I can presence me or college I am with you, protection, no one will attack you, and purpose. I have many people. இந்த தேசத்துல அநேக ஜனங்கள் உண்டு. கிளம்பி போவீங்களா? சுவிசேஷத்தை அறிவிப்பீங்களா? இயேசு உங்களை விடுவிப்பார்னு சொல்வீங்களா? சொல்ல. அப்ப சொல்லணும்னா முதல்ல நாம விடுதலை அடையும். விடுதலை அடைய ஆயத்தமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அப்பா, இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளாக எங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தமைக்காய் நன்றி, அதைரியத்திலிருந்து விடுதலை கொடுத்தமைக்காய் நன்றி, எதிர்கால வாழ்வு என்னவாகுமோ என்ற எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுத்தமைக்காய் நன்றி, சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுத்தமைக்காய் நன்றி. அப்பா, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவ சமாதானம் ஆளுகை செய்யணும். இவ்வேளையில தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்து தெய்வத்தினுடைய சுபாவத்திலே நாங்கள் வளருகிற பிள்ளைகளாய் எங்கள் ஜீவனுக்கு கிருபையாய் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வர இயலாத ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்துக்கொள்ளுங்க வழிபடுது. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்ட நல்ல என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஊடகை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகலம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் அந்யோன்யம் சகல பரிசுத்தவான்களும் கிறிஸ்து வருகை மற்றும் இன்றும் என்றும் நம்மோடு இருப்பதாக.